வணக்கம். ஸ்பாட் டூ டிராவல் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் நாயகன் ராமராஜன் சார் நடித்த கரகாட்டக்காரன். இந்த திரைப்படம் எடுத்தவர் எடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ என்னடி கலர் கலரா ரீலா விடுற. 1989ஆம் ஆண்டு வெள்ளித்திரையில் வெளியே வந்த ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படம் தாங்க அந்த கரகாட்டக்காரன் திரைப்படம். இந்த திரைப்படம் பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்குங்க. இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த திரைப்படத்தினுடைய சாதனை இன்று வரை முறியடிக்கப்படாமலே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மக்கள் நாயகன் ராமராஜன் என்பவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் எடுத்த பல்வேறு இடங்களில் நமது சேனலில் நம்ம பகுதி வீடியோவாக பதிவிட்டிருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மான் சொந்த மான் பாடல் எடுத்த அந்த இடங்களை எல்லாம் தேடி ஒரு வீடியோவாக பதிவிட்டிருக்கோம். ஊரு விட்டு ஊர் வந்து என்ற பாடல் எடுத்த இடங்களை எல்லாம் தேடி அது ஒரு வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம். கனகா மேடம் உடைய வீடை ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். வருஷம் ஆடுறதுக்கு வெளியூர்ல இருந்து கோஷ்டி வருதான், நம்பவே முடியலையே. போன வருஷம் வில்லன் சந்தானம் பாரதி சார் அவருடைய வீடை ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். உனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணி என்ன காப்பாத்திட்டு சொப்பன சுந்தரி காமெடி எடுத்த ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அல்வா காமெடி எடுத்த மற்றொரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அல்வா வாங்கிட்டு பத்தியா? இனிமே நீங்க லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நம்ம பெரும்பாலான காட்சிகள், அதாவது ஸ்டூடியோவை விட்டுட்டு வெளியே எடுத்த பெரும்பாலான காட்சிகளை போட்டுட்டோம். ஒரு சில காட்சிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரசேகர் சார் வந்து கனகாமடம் ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிற குலதெய்வ கோயில் சொல்லிட்டு அந்த இடமும் சாமி கோயிலுக்கு உங்களையும் காமாட்சி கூட்டி போலான்னு வந்தோம். என்னப்பா அதிசயமா கோயில் மாங்குயிலே பூங்குயிலே என்ற ஜோடி பாடல் வரும் பார்த்தீங்களா, அந்த பாடல் எடுத்த இடமும் இறுதி கட்ட காட்சிக்கு முந்தைய காட்சியாக ராமராஜன் சாரும் கனகா மேடமும் ஒரு கோயிலுக்கு போவாங்க சாமி கும்பிட. அப்போ வில்லன் சந்தானம் பாரதி வந்து வெளியே கதவை பூட்டு வர பார்த்தீங்களா. இந்த 3 காட்சிகளை மட்டும்தான் நாம் இதுவரை பதிவிடவில்லை. இந்த 3 காட்சிகளும் பதிவிட சொல்லி பல பேர் நீங்கள் தொடர்ந்து கமெண்டில் சொல்லிகிட்டே இருந்தீங்க. சில பேர் ஃபோனில் தொடர்பு கொண்டு கூட என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தீங்க. அந்த வகையில் இப்போ நாம் அந்த பொண்ணு கோயிலுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு கோயிலோட புனிதத்தை கெடுத்துட்டதா சொல்றாங்க. இறுதி கட்ட காட்சிக்கு முந்தையதாக ராமராஜன் சாரும் கனகா மேடமும் கோயிலுக்கு போனாங்க பார்த்தீங்களா, அந்த கோயில் எங்கே இருக்கு? 2 பேரும் சாமி மட்டும் தான் கோயிலுக்குள்ள போனோம். அப்ப யாரும் வெளியில இருந்து வேணும்னே கதவை பிடித்தாங்க. 36 வருடங்களுக்கு பிறகு அந்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்கும்? இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இவங்க 2 பேரும் கோயில் வாசல்ல கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் கதவு பூட்டிக்கிட்டாங்க. சென்னையின் பேருந்து நிலையமான கிளாம்பாக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் போனோம்னா தண்டலம் என்ற ஊர் வருங்க. அந்த ஊரில் மிகவும் புகழ்பெற்ற கைலாசநாதர் என்ற ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. இந்த சிவன் கோயிலில் தாங்க நான் சொல்லக்கூடிய இந்த காட்சிகளை எடுத்திருப்பாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, இந்த கரகாட்டக்காரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான காட்சிகள் மதுரையை சுற்றி தாங்க எடுத்திருப்பாங்க. குறிப்பாக அலங்காநல்லூர் சுற்றி தான் அதிகமாக எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு காட்சியை அங்கிருந்து வந்து சென்னையின் புறநகர் பகுதியில் எடுத்திருக்காங்க என்பது ஒரு வியப்புக்குரிய விஷயமாக இருக்குங்க. சின்ன சின்ன காலெடுத்து மெல்ல முதல் கட்ட காட்சியில் சந்திரசேகர் சார் நடந்து வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. கோவிலுக்குள்ள ராமராஜன் சாரும் கனகா மேடம் நடந்து வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. ராமராஜன் சாரும் கனகா மேடம் உள்ளே வரும்போது இந்த கோயில் உள்புறத்தை கட்டியிருப்பாங்க. அதில் பாருங்கள் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ கூடுதலாக முன்மண்டபங்கள் சில கட்டியிருக்காங்க. கனகா மேடம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க, நீங்கள் எல்லாம் கும்பிட்டுங்கன்னு சொல்லி ராமராஜன் சார் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்ங்க, நினைச்சதெல்லாம் நடக்கும், நல்லா வேண்டிக்கங்க. பூசாரி யாருமே காணும்னு சொல்லிட்டு ராமராஜன் சார் கேட்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க. பூசாரி யாரையுமே காணுமே, எங்கேயாவது வெளியில போயிருப்பாரு, இப்போ வந்துருவாரு. அந்த நேரத்தில் சந்தானபாரதி சார் நடந்த மாதிரி காட்சி வருங்க. அவர் கரெக்டாக அந்த கோபுரத்தோட வெளியே பக்கத்தில் அந்த தார் ரோட்டில் நடந்த மாதிரி தான் அந்த காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க.
சரி சரி, நம்ம இருந்து கும்பிட்டு போலாம். சந்தானம் பாரதி சார் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த படிக்கட்டில் இறங்கி உள்ள போகிற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. என்ன அப்போ ஒரே ஒரு படிக்கட்டு இருந்திருக்கும், இப்போ 4 படிக்கட்டு இருக்குங்க. நீங்கள் பார்க்குற இந்த கதவை தான் சந்தானம் பாரதி சார் ஈர்த்து பூட்ட மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த கதவு 36 வருடங்களாக இன்னும் அப்படியே தாங்க இருக்குது. ராமராயன் சார் உள்புறமாக கதவை தட்டுற மாதிரி ஒரு காட்சி வருங்க. யாரு யார கதவு போட்டது? கதவு தரங்க. இந்த இடம் தான் அந்த இடம். இந்த கதவை தான் ராமராயன் சார் தட்டினார் என்பது சாட்சியாக ராமராயன் சாரும் கனகாமடமும் யார் வெளியே இருக்காங்க தெரியலன்னு பேசுகிற காட்சியில் பார்த்தீங்கன்னா, இந்த கல்வெட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் நல்லா கவலாக இருக்கும் பாருங்க. யார் கதவு போட்டது? யாரும் தெரியலையே. என்னங்க? கோயில் பூசாலி கோயில் கதவு வருங்க. கோயில் கதவு பூட்டிக்கிட்ட பார்ப்பாரு. அந்த காட்சியில் பாருங்க, அந்த செவுத்தில் இருக்கக்கூடிய பார்டர் பாருங்க, சிவசிவான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் இந்த பார்டர் கட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த காட்சி நல்லா கவலாக இருக்கும் பாருங்க. இந்த கோவில் தான் அந்த இடம் என்பதற்கு மேலும் இது ஒரு சாட்சிங்க. என்னது கோயில் கதவு சாத்திருக்க? யார் சாத்திருப்பா? மேலும் ஒரு சாட்சியாக நம்ம சந்தானம் பாரதி சார் வந்து அப்படியே செவுத்துல புகைப்பிடிக்கிற மாதிரி காட்சி வருங்க. அந்த காட்சி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களோட இடது கை பக்கத்தில் பாருங்கள், அந்த தூணு மேலே சாஞ்சிக்கிட்டு தான் அந்த புகைப்பிடிக்கிற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. நான் தான் சாத்தினேன். ஐயா எதுக்கு சாத்துறீங்க? சந்தானம் பாரதி சார் பேசக்கூடிய ஒரு காட்சியில் இந்த கதவை நல்லாவே காமிச்சிருப்பாங்க பாருங்கள். அதே நீல வண்ணத்தில் அதே கட்டங்களோட அதே கதவுங்க. 36 வருடங்களாக இதே கதவு தான் அந்த கோயில் இருக்குங்க. எதுக்கு சாத்தினா? உள்ளுக்குள்ள அக்கிரமம் நடக்குதியா? என்னங்க ஐயா சொல்றீங்க? பூசாரியும் சந்தானம் பாரதி சாரும் பேசக்கூடிய காட்சியில் இந்த கோயிலுடைய முன்பக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த நல்லாவே காமிச்சிருப்பாங்க. 2 பக்கம் உள்ள மாடம், அந்த பார்டரு, அந்த கதவு எல்லாமே தெரிஞ்சிருக்கு பாருங்க. உள்ள ஒரு குட்டியும் பையனும் போய் ஐயோ ஆமையா அப்படிப்பட்ட சமாச்சாரம் தான் பூசாரியை தூண்டி விட்டு ராமராய சாரும் கனகாமடையும் மாட்டி விடுற மாதிரி ஒரு காட்சியோட இங்கே எடுத்த காட்சிகளை முடிச்சிருப்பாங்க. நடக்குது. ஊர்ல போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா. நான் சொல்ற மாதிரி பஞ்சாயத்துல அப்படியே சொல்றேன். மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க ஒரு பாட்டை எடுத்து விட சொல்லுங்க. ஏன்டா எடுத்து விடுறதுக்கு என்ன பாக்கெட்லயே வச்சிருக்காரு? மறக்காம ஸ்பாட் டூ டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நச்சபடி புன்ன ஜெயிக்கும்படி வேண்டும் வரதா.